ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெங்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்டியாலா ஃபேண்ட் ஒன்று கட் பண்ணி காமிக்க வரேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டியாலா ஃபேண்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுன்னு பாருங்கள். லென்த்து வந்து 39, இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 35. அடுத்து பாட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10.5 இன்ச்சு. இந்த 3 அளவுகள் மட்டும் இருந்தால் போதும், நம்ம பட்டியாலா ஃபேண்ட் வந்து கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோட்டோவில் பாருங்கள், டாப்பில் வந்து பாட்டத்துக்காக ஒரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் கிளாத்தில் வந்து கீழ்பக்கம் இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 6 இன்ச்சு கேப் விட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு ஸ்லீவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பேக் கொடுக்க கண்டி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இதில் தான் நம்ம பட்டியாலா ஃபேண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிசைன் வந்து பாருங்கள், இந்த கோடு வந்து குறுக்க மேற்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நடு சென்டரில் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம லைன் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். இல்லாட்ட லைன் வந்து மேலே இங்கேயும் 2 பக்கம் கால் மாறி மாறி வந்துடும். கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக இந்த மாதிரி டபுளாக பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு வச்சுருங்க. பாருங்கள், கரை பீஸ் வந்து கிளிப்புக்கு வச்சுக்கிறேன். பாருங்கள், லைன் வந்து ஒன்று போல தான் இருக்குது நமக்கு. அடுத்து பாருங்கள், இன்னொரு காலையும் அதே மாதிரி மடிச்சு வச்சிடலாம். கரெக்டாக அந்த கரை பீஸை கீழ் பக்கமாக மடிச்சு வச்சுருங்க. கரெக்டாக மடித்து வச்சாச்சு நம்ம. இப்போ பாருங்கள், கோடு வந்து பாருங்கள், ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக நமக்கு கரெக்டாக கால் வந்து ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? இந்த லைன் வந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே மடித்து வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று போல் ரெண்டாத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 39. அதில் பாருங்கள், மேலே வந்து நமக்கு பாருங்கள் 39 மேலேருந்து 7.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு ஃபேண்டோட ஃபுல் லென்த்து பாருங்கள் 39. அதில் மேலே வந்து பெல்ட்டுக்காக ஒரு 7.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. 7.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் பாருங்கள் 9 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் 6 இன்ச்சு கேப் போட்டோம் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதிலேருந்து பாட்டை மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து பாட்டம் பாருங்கள் 10.5 இன்ச்சு. அதில் பாதி பார்த்திங்கன்னா 5.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு இடுப்பளவு வந்து 35. பாருங்கள், இடுப்பளவு 35. இதில் எந்த ஒரு 10 இன்ச்சு கொட்டிக்கோங்க. 35, 45. 45 நம்ம வந்து 46ன்னு வச்சுக்கோங்க. 46 4 பிரிங்க, நமக்கு 11.5 கிடைக்கும். 11.5 ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து நமக்கு ப்ளீட்ஸ் காண்டி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இது அந்த 46 4 பிரித்து வச்சுருக்கிறோம். 11.5 மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், நமக்கு ஃப்ளீட்டுக்காக 10 இன்ச்சு இருக்குது, போதும். 10 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க.
பாருங்கள் ப்ளீட்டுக்காக கரெக்டாக 10 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம். அதிலிருந்து பாருங்கள் ஒரு 7.5 இன்ச்சு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு எல் மாதிரி ஷேப் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து இந்த இடத்துல ஒரு வளைய ட்ரா பண்ணிட்டுருங்க. வளைய ட்ரா பண்ணிட்டாச்சு. அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்குக்கும் தெரியாமல் பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்குக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு நான் கரெக்டாக வரைஞ்சி விட்டுடலாம். இதில் வந்து தையலுக்காக பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள் மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே பாருங்கள் 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. அடுத்து பாருங்கள் ரெடியாக வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையல் தான் விட்டுருக்கோம். பாருங்கள் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சென்டரில் மார்க் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இடுப்புலேருந்து 10 இன்ச்சு கூட்டிட்டு அதுலேருந்து 10 இன்ச்சு சுருக்குக்காக வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல தையலுக்காக ஒரு சேர் மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் கரெக்டாக தையல் வந்து முடியும். சரிங்களா? பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து கீழ்பாட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேல் பாட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் பாட்டு பாருங்கள் நம்ம வந்து 7.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 7.5 இன்ச்சு இதில் கொண்டு வரணும். சரிங்களா? பாருங்கள் கரை பீஸை வந்து மேல் பக்கம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மடிச்சு போட்டுருங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம நாடா கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடலாம். இந்த இடத்துல தான் நம்ம மடிச்சு தைக்கணும். பாருங்கள் மார்க் போட்டாச்சு. அதுலேருந்து நம்ம 7.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 7.5 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள் கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து கீழ் பக்கம் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்ட் ரெடி அளவாக பாருங்கள் 8 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்குறோம். இப்போ கரெக்டாக அந்த 8 இன்ச்சில் லைன் போட்டுக்கலாம். அங்கே லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து நமக்கு 35.5, அதோட 10 கூட்டினா நமக்கு 45 கிடைக்கும். 45ல் பாதி பார்த்திங்கன்னா நமக்கு 46ன்னு வச்சுக்கோங்க, 11.5 கிடைக்கும். பாருங்கள் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. 11.5ல் ஒரு மார்க் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. அதுலேருந்து நம்ம அந்த கொடுக்குறது மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருந்தோம். இந்த 1/2 இன்ச்சு தையலுக்காக, இது வந்து நாடாவுக்காக இந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாடா கொடுக்கறதுக்காக பட்டி தைப்போம், அதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஒன் சைடு தான் நமக்கு 1 இன்ச் நீளம் தேவை, இன்னொரு சைடு நீளம் தேவைன்னா 1/2 இன்ச் இருந்தால் போதும். அதில் மட்டும் 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம நாடாக்காக இப்படி மடிச்சு தைக்கணும், சரிங்களா? அதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ நம்ம பெல்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சோம். பாருங்கள், பாருங்கள் பேண்டில் வந்து கீழ் பாட்டு வெட்டியாச்சு, மேல் பாட்டு வெட்டி எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.